ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 33, 34 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதிரையும் தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. இந்த 40ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் மோசேயினிடத்தில் சொன்னபடியாக ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடிக்கிறார். அது உள்ள வைக்கக்கூடிய கிருபாசன பெட்டி, குத்து விளக்கு, தூபபீடம், தகன பலிபீடம், தொட்டி, தொங்குதிரை எல்லாத்தையும் ஸ்தாபனம் பண்ணுறார். மறுபடியும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாம் சுற்றி இருக்க எல்லாவற்றையும் செய்து ஸ்தாபனம் பண்ணுறாரு. எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வேலையை முடித்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. எல்லாத்தையும் செய்து ஆரோனுக்கு அந்த ட்ரெஸ்லாம் போட்டு, கூட இருக்கிறவங்களுடைய எல்லாருக்கும் குமாரர்களுக்கெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி எல்லாத்தையும் செய்து முடித்ததுக்கப்புறம் முடித்தான் என்று வேதம் சொல்ல. அப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு மேகம் வந்து மூடுகிறது. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் போகக்கூடாமல் இருந்தது. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, ஒரு பெரிய மகிமையின் மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தர் சொன்னவைகளெல்லாம் செய்யும் பொழுது தேவனுடைய மகிமை ஆலயத்தை வந்து மூடும். அது எப்படின்னா, உள்ள போக முடியாத அளவுக்கு மகிமை இருக்கும். அல்லேலூயா. திருச்சபை மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டுமேயானால், திருச்சபை தெய்வீக பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க வேண்டுமேயானால், ஆலயத்திற்குள்ளே தேவனுடைய வல்லமை பகிரங்கமாய் வெளிப்பட வேண்டுமேயானால், ஆலயத்தில் பரிசுத்தாவினுடைய செயல் பகிரங்கமாய் வெளிப்பட வேண்டுமேயானால், அவர் என்னென்ன சொல்றாரோ அதன்படி அப்படியே செய்யணும். அது சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், எந்த காரியமானாலும் அதை அப்படியாகவே செய்து முடிக்க வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. அந்த மேகம் என்ன பண்ணுமோ, கர்த்தர் எப்போ கிளம்பணும்னு சொல்கிறாரோ, நான் படிக்கிறேன் பாருங்க, வாசஸ்தலம் மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. பாருங்க, இஸ்ரேல் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கும்போது அந்த மகிமை பகலில் மேகமாக இருந்துச்சு, இரவில் அக்கினியாக இருந்துச்சு. அப்படி ஒரு மகிமை அங்கே இறங்கி இருந்துச்சு. எப்படி இது வந்தது? அந்த மக்கள், அதாவது அதை நடத்தி கொண்டு போன தலைவன், அந்த தேவ மனுஷன், அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார். அந்த மோசே கூட இணைந்து செயல்படும்படி பெசலெயேல், அகோலியாப், இன்னும் மக்கள், ஸ்திரீகள், புருஷர்கள் எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்து எல்லாரும் இணைந்து செயல்பட்டதுனால, ஏகமாய் செயல்பட்டபடினால அந்த மேகம் வந்து ஆலயத்தை மூடினது. அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. மூடின இடத்துல அப்படியே தங்கி இருந்தது. அவ்வளவு தெய்வீக பிரசன்னம். வசனம் சொல்லுகிறது, அந்த மேகம் எப்போ எழும்புதோ அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மக்கள். அது புறப்படும்போது மக்கள் எல்லாரும் பின்பற்றி செல்ல ஆயத்தமானார்கள். அது எங்கே போய் அந்த மேகம் நிற்குதோ அங்கே ஆசரிப்பு கூடாரம் மீண்டும் போடப்படுகிறது. அங்கே மக்கள் அங்கே போய் டென்ட் போடுவாங்க, பாளையம் இறங்குவார்கள். அன்பானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை அவர் சொல் கேட்டு வசனத்தை கேட்டு நடக்க ஆரம்பிங்க. அந்த மேகம் உங்களோடு கூட வரும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வருவார். அவர் உங்களை நடத்துகிற வழியில் நடந்து போனால் நீங்கள் போகிற இடத்தெல்லாம் வெற்றியை பெறுவீர்கள், தோல்வி அல்ல. உங்களுக்கு முன்பதாக எத்தனை பொல்லாத மனிதர்கள், எத்தனை பொல்லாத சவால்கள், சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தர் அதனிடத்திலிருந்து வெற்றியை கொடுப்பார். பெரிதாய் கடந்து போக முடியாத யோர்தானா இருந்தாலும் நீங்கள் அவரை பின்பற்றி செல்லும் பொழுது யோர்தான் இரண்டாக பிரியும். அல்லேலூயா. ஜெயிக்க முடியாத ராட்சதர்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள்.
பலன் கொள்ள முடியாத இடத்துல நீங்கள் பலன் கொள்வீர்கள். தோற்று போன இடங்களில் எல்லாம் மீண்டும் எழும்பி நிற்பீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் மேகத்தை நாங்கள் சார்ந்து, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, எங்களை நிலப்படுத்துங்க. உம்மை சார்ந்து உம்முடைய வழியை பின்பற்றி நடத்துகிற பாதையில நாங்கள் சரியாய் கடந்து வர உதவி செய்யுங்க. நீர் உங்களுடைய மகிமையினால் எங்களை சூழ்ந்து கொள்ள, தெய்வீக பிரசன்னத்தை எங்களை பாதுகாத்துக் கொள்ள, எங்களோடு கூட வாரும். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.